நேத்து நடந்த டிவி டிபேட் ஷோல மட்டும் விஜயை பத்தி எத்தனை சேனல் பேசியிருக்குன்னு பாருங்க. மும்முனை போட்டியா விஜய் யூகம் என்ன? விஜய்க்கு இருக்கும் மன வலிமை ரஜினிக்கு இல்லை. என்ன முடிவெடுக்க போகிறார் விஜய்? ரஜினியை மிரட்டிய திமுக, தாவேகா விமர்சனம் அர்த்தம் உள்ளதா அவதூறா? இப்படி அதிமுக்கியமான விஷயங்களை எடுத்துதாங்க டிவி சேனல் டிபேட் ஷோ பண்றாங்க. இதெல்லாம் மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை. இதெல்லாம் 2.5 வயசு குழந்தைய திமுக நிர்வாகி பாலியல் வன்புணர்வு செஞ்சு அது ஹாஸ்பிட்டல்ல பிக்ஸ் அந்த குழந்தை இறந்து போகுது. நான்கு நெறியில ரோட்ல சும்மா நின்று டீ குடிச்சுக்கிட்டு இருந்தவங்கள போதை ஆசாமி 4-5 பேர் பைக்ல நின்னுகிட்டு இருந்த அத்தனை பேரையும் வெட்டி சாச்சிருக்காங்க. அதுல 2 பேர் இறந்தாங்க. ரோட்ல விளையாண்டுகிட்டு இருந்த 7 வயது குழந்தைங்க அத ஒரு போதை ஆசாமி ஒருத்தன் சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அதுகிட்ட தவறுதலா நடந்துகிட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கான். நேத்து தூத்துக்குடியில +2 படிக்கிற பொண்ணு காலையில இயற்கை உபாதை கழிக்க போயிருக்கு. அந்த இடத்துல காம கொடூரர்கள் குரூப்பா இருந்து அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சு துண்டு துண்டா வெட்டி கொண்டிருக்காங்க. கோவையை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் 41 பேர் சாப்பாட்டுல பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றிருந்தாங்க. இப்படி எந்த முக்கிய விஷயத்துக்கும் டிபேட் ஷோ நடந்தது நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அவங்களுக்கு தேவை அதிமுக்கியமான விஷயம். விஜய் திரிசா, விஜய் 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 கூட திரிசாவை ஏர்போர்ட்ல பார்த்து துப்பு வாங்கியிருக்காங்க நம்ம மீடியா. அதிக முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, நீங்களும் விஜய் சாரும் திருமண விழாவில் கலந்துக்கிட்டீங்க, அது சர்ச்சையாச்சு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா திரும்பி பார்க்காம துப்பிட்டு போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா அதி முக்கியமான விஷயம் இது. இப்ப நாட்டு மக்கள் உடனே இப்ப தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆவலா இருக்கிற விஷயத்த போய் கேட்கறாங்க. நாதாரி அமைச்சர் KN நேரு ஊழல் வழக்குல கோர்ட் சொல்லுது கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு, அது இன்னும் ஃபைல் பண்ணல. அதை என்னைக்காவது கேட்டிருக்கியா? தூத்துக்குடியில அந்த பொண்ணு இயற்கை உபாதை போன பொண்ணு அதை காணான்னு கம்ப்ளைண்ட் பண்ண போனப்ப யாரோடையாவது ஓடி போயிருக்கும், காலையில வந்துடும் சொல்லியிருக்காங்க. போய் மீடியா கேட்டியா? அரசு பள்ளியில 41 மாணவர்கள் பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டு மயங்கி இருந்தாங்க. கேட்டியா? எந்த அதிகாரிட்டையும் கேட்டியா? போய் திரிசாட்ட கேட்கறிய நீ? சர்ச்சை ஆயிடுச்சே, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணீங்களா? என்ன மக்கள்லாம் ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்காங்க, அது கொஞ்சம் விடை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அதை துப்பி விட்டு போனாவ, மூஞ்சிய கூட பார்க்காம. இப்படி எச்சத்தனமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேலாம் எப்படிடா மதிப்பு வரும்? மீடியா மேலாம் எப்படி மதிப்பு வரும்? நல்ல வேலைக்குடா இணையதளம்னு ஒண்ணு இல்லைன்னு வையி, ஈஸியா மொட்டை அடிச்சுட்டு போயிருப்பிய. அதுக்கு வாய்ப்பு இல்லாம மக்களுக்கு நல்ல வேலைக்கு நீ உண்மையை சொல்லலைனாலும் இணையதளம் வழியாவது தெரிஞ்சுக்கிறோம். ஒன்னும் இல்ல, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் வந்ததே இவங்க சொல்லலாம். மீடியா அங்க நார்த்ல நேஷனல் டெலிவிஷன் ஒன்றுல ஒளிபரப்பானதை எடுத்து நெட்ல எல்லாரும் பரப்புனவும் இவங்க போடுறாங்க. அப்பயும் இவங்க போடல. அவர் செந்தில் பாலாஜி நான் ஒளியல, நான் 17ஆம் தேதி ஆஜராவேன், சம்மன் ஆஜராவேன்னு சொல்றாப்ல. அப்ப எந்த அளவுக்கு எச்சத்தனமா மீடியா வேலை பார்த்திருக்கு எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா இது எலெக்ஷன்ல அந்த ரிசல்ட்டை நீங்க பாப்பீங்க. கண்டிப்பா தாவேகா வெல்லும். கான்பிடண்டா இருங்க.